வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, நடிகர் திலகம் திரைப்படங்களில் கோர்ட் காட்சிகள் என்று பலரால் சொல்லப்படும் போது சிவாஜி கணேசன் முதலில் நடித்த பராசக்தி படத்தைத்தான் சொல்வார்கள். நீதிமன்றம் பல விசித்திரம் நிறைந்த வழக்குகளை சந்தித்து இருக்கின்றது என்று ஆரம்பித்து ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள் என்று நடிகர் திலகம் பராசக்தியில் முழங்கிய போது அந்த படமும் ஓடி தள்ளியது. சிவாஜியின் அந்த பராசக்தி கோர்ட் சீன்களை வைத்து தற்காலங்களில் மழைக்காலங்களில் வைரலாக பரவும் அந்த மழை சம்பந்தப்பட்ட கோர்ட் காட்சிகள் கூட வைரலாக பரவுவதில் இருந்து அதன் தாக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பராசக்தியில் அந்த கோர்ட் காட்சியில் சிவாஜி வீசிக்கொண்டிருக்கும் போது இடையே எழுந்து ஒரு குமாஸ்தா கேள்வி கேட்க, கை நீட்டும் போது உனக்கே நக்கரை என்று பதில் சொல்லும் பாணி எல்லோரையும் கவர்ந்தது. ஒரு சிறு மலை தூறலாக ஆரம்பிக்கும் அந்த வசனம் சிவாஜி பேசி முடிக்கும் போது பெரும் புயலாக முடிந்திருக்கும். யாரால் மறக்க முடியும் இந்த கோர்ட் காட்சியை? அடுத்து எல்லோராலும் ரசிக்கப்படும் அந்த கௌரவம் கோர்ட் காட்சிகள். எல்லா வக்கீல் வேடங்களுக்கும் காட்ஃபாதர் பேரிஸ்டர் ரஜினிகாந்த். திரையுலகம் அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி யாரும் பார்த்திராத ஒரு வக்கீல் வேடம் இந்த பேரிஸ்டர் ரஜினிகாந்த் வேடம். ஏண்டா அபிஷ்டு, அந்த இன்சூரன்ஸ் பாலிசி விஷயம் உண்மையா என்று அடிக்குரலில் மேஜரிடம் கேட்பாரு. அது கூட அமர்க்களமாகத்தான் இருக்கும். கௌரவம் பட கோர்ட் காட்சிகளை பற்றி பேசும்போது படு வித்தியாசமாக செய்யப்பட்ட வீட்டில் வைத்தே வாக்குவாதங்கள் செய்து அதன் தீர்ப்பு கோர்ட்டில் சொல்வது போல அமைக்கப்பட்டு இருக்கும் அந்த காட்சிக்கு இணை எதுவுமே இருக்க முடியாது. தமிழ் சினிமாவில் அற்புதமான கோர்ட் காட்சிகளின் உச்சம் கௌரவம் பட கோர்ட் காட்சிகள். எதிரொலி படைத்தலும் பல காட்சிகள். படத்தின் ஆரம்பத்தில் வரும் குற்றவாளி சிவாஜியின் கண்ணையே பார்த்து வியக்க வைத்து குற்றவாளி செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் அந்த முதல் காட்சியும் படு வித்தியாசமானதுதான். எதிரொலி படத்தில் வரும் இறுதிக்கட்ட கோர்ட் காட்சிகள் எல்லாம் மிகுந்த சுவராசியமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். அந்த படத்தின் பலமே அந்த இறுதிக்கட்ட கோர்ட் காட்சிகள் தான். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் அமைக்கப்பட்டு இருக்கும். 1972 வெளிவந்த நடிகர் திலகத்தின் திரைப்படம் நீதி. குற்றம் செய்த குற்றவாளிக்கு ஒரு வித்தியாசமான தீர்ப்பை சொன்ன படம் நீதி. திரைப்படத்தின் ஆரம்பத்தில் வரும் அந்த கோர்ட் காட்சிகள் புதுமையாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். இது ஒரு இந்தி சினிமாவின் தழுவல் என்றாலும் தமிழ் சினிமாவுக்கு அப்போது இது புதிதாக இருந்தது. மிகவும் பாராட்டப்பட வேண்டிய கோர்ட் காட்சிகளில் இதுவும் ஒன்று. 1977 வெளிவந்த நடிகர் திலகத்தின் திரைப்படம் அண்ணன் ஒரு கோவில். இந்த படத்தில் இடம்பெற்ற சிவாஜி சுமித்ரா சம்பந்தப்பட்ட கோர்ட் காட்சிகள் மிகுந்த உணர்ச்சிகரமாக இருக்கும். சிவாஜியின் தங்கையாக வரும் சுமித்ராவின் மானபங்க வழக்குதான் கோர்ட்டில் விசாரணையாக நடைபெறும். ஆனால் சுமித்ராவுக்கு அந்த சுய நினைவு இருக்காது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நடைபெறுவதாக காண்பிக்கப்படும் இந்த கோர்ட் காட்சிகள் தாய்மார்களின் மிகுந்த பாராட்டை பெற்றது. மிலிட்ரி மேனாக நடிகர் திலகம் நடித்த தாவணி கனவுகள் படத்தில் இடம்பெற்ற கோர்ட் காட்சி மிகுந்த சுவராசியமான ஒன்று. பாக்கியராஜுக்காக வாதாட வரும் சிவாஜி பாக்கியராஜை காப்பாற்றுவதற்காக அவர் சொல்லும் வாதங்கள் மிகுந்த ரசனையாக இருக்கும். அவர் பேசிய அந்த துடுக்குத்தனமான பேச்சுக்கு நீதிபதி அபராதம் விதிப்பது போல காட்சி சுவராசியமாகவும் அதே சமயம் ரசித்து சிரிக்கவும் வைக்கும் நம்மை. சிவாஜி கௌரவ வேடத்தில் நடித்த உருவங்கள் மாறலாம் திரைப்படத்தில் இடம்பெற்ற கோர்ட் காட்சிகள் நகைச்சுவைக்கு பஞ்சம் வைக்காத காட்சிகள். நகைச்சுவையுடன் அர்த்தம் பொதிந்த வாக்கு வாதங்களால் நீதிமன்றத்தையே மிரளச் செய்யும்படி காட்சி அமைப்புகள் இருக்கும். ரசனையான கோர்ட் காட்சிகளில் இதுவும் ஒன்று. சிவாஜி செய்த ஆவேசமான கோர்ட் காட்சி என்றால் அது சிம்ம சொப்பனம் திரைப்படத்தை தான் சொல்ல வேண்டும். சிவாஜிக்கு எதிராக எதிர்வாதம் புரியும் வக்கீலையே பயப்படச் செய்யும் சிவாஜியின் வாதங்கள். சிவாஜியின் படத்தில் இடம்பெற்ற கோர்ட் காட்சிகள் ஒன்று போல் இல்லாமல் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவையாக இருக்கும். படிக்காதவன் படத்தில் இடம்பெற்ற கோர்ட் காட்சியும் எல்லோராலும் ரசித்து பாராட்டப்பட்ட ஒன்று. நீதிபதியாக இருக்கும் சிவாஜி குற்றவாளியாக இருக்கும் ரஜினி தன் தம்பி என்று தெரிந்தவுடன் ரஜினியை காப்பாற்ற வேண்டி வக்கீலாக மாறி அவர் வாதம் செய்யும் காட்சிகள் எல்லாம் விறுவிறுப்பாக இருக்கும்.
கருடா சௌக்கியமா படத்தில் இடம்பெற்ற கோர்ட் காட்சிகளில் சிவாஜியின் நையாண்டி கலந்த எதிர் வாக்குவாதங்கள் பட ஓட்டத்திற்கு மிகவும் விறுவிறுப்பாக அமைந்தவை. இன்று நூற்றுக்கணக்கில் தாதா படங்கள் வந்தாலும் அவற்றில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது சிவாஜி செய்த தாதா வேடம். ரசிக்கவும் சிரிக்கவும் வைத்தவை கருடா சௌக்கியமா பட கோர்ட் காட்சிகள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இளைய திலகம் பிரபு சேர்ந்து நடித்த படம் நாங்கள். இந்த திரைப்படத்திலும் பல கோர்ட் காட்சிகள் உண்டு. இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் பெரிய ஆரவாரம் இல்லாமலும் அமைதியாகவும் அவர் செய்யும் வாக்குவாதங்கள் மிகுந்த ரசனையுடன் இருக்கும். ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலும் பல கோர்ட் காட்சிகள் இடம்பெற்று இருக்கும். படத்தில் நீதிபதியாக வரும் சிவாஜி படத்தின் இறுதி காட்சியில் சத்யராஜை காப்பாற்றுவதற்காக மீண்டும் வக்கீலாக வந்து அவர் வாதம் பெறுவது போல காட்சி அமைப்புகள் இருக்கும். இந்த படத்தில் நடிகர் திலகத்தின் தோற்றமானது கௌரவம் படத்தை நினைவுபடுத்துவது போல இருக்கும். இன்னும் பல சிவாஜியின் திரைப்படங்களில் கோர்ட் காட்சிகள் உள்ளன. சில முக்கியமான கோர்ட் காட்சிகளை மட்டும் இந்த பதிவில் சொல்லியுள்ளேன். தமிழ் சினிமாக்களில் கோர்ட் காட்சிகளில் முதன்மையானவை சிவாஜி நடித்த திரைப்படங்களே ஆகும்.